அண்ணா பாலியல் பலாத்கார சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆயுள் தண்டனை விதித்த நீதிபதி அவருக்கு சிறையில் எந்த சலுகையும் காட்டக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். அவருக்கு எதிரான வழக்கை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து பிப்ரவரி மாதம் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. பின்னர் அந்த குற்றப்பத்திரிகை சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி விசாரித்தார். வழக்கில் 29 அரசு தரப்பு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அனைத்து விசாரணையும் முடிவடைந்ததை அடுத்து கடந்த மே 28ஆம் தேதி ஞானசேகரனுக்கு எதிராக 11 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவரை குற்றவாளி என அறிவித்த நீதிபதி ராஜலட்சுமி ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரங்கள் தெரிவிக்கப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி ஞானசேகரனுக்கான தண்டனை விவரங்களை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இன்று அறிவித்தார். இதற்காக புழல் சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்ட ஞானசேகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்ட அவருக்கான தண்டனை விவரங்களை நீதிபதி அறிவித்தார். பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தின் 9 பிரிவுகளில் 1 மாதம் முதல் 30 ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனையும், தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அறிவித்த நீதிபதி தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவின் கீழ் எந்த தண்டனையும் அறிவிக்கவில்லை. இந்த தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளதால் அதிகபட்ச தண்டனையான 30 ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனையை ஞானசேகரன் அனுபவிக்க வேண்டும். அதாவது 30 ஆண்டுகளுக்கு அவருடைய தண்டனையை குறைக்க கூடாது என்றும் ரூபாய் 90,000 அபராதத்தையும் விதித்தார். அனைத்து பிரிவுகளுக்கும் சேர்த்து தண்டனைகள் தனித்தனியாக வழங்கப்பட்டது. மேலும் ஞானசேகரனுக்கு நன்னடத்தை உள்ளிட்ட எந்தவித சலுகையும் சிறையில் காட்டக்கூடாது என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.